கொழும்புல நடுத்தருவில் நிற்கிறோம். பார்க்குறேன் என்ன இதுண்டு நானும் பார்த்தேன்னா கார் அந்த அதில் நிற்கிது. அந்த காரையும் வந்து கேம்பேரா செய்யணுமெண்டு உண்மையிலே சரியான ஒரு கவலையாக இருக்குது. இப்படியான சூழ்நிலை வரைக்கும் தூரத்தில் விட்டுட்டு அங்கே போய் நின்றா வந்து நித்திரையும் பெறாது. போப்பறியாடா எங்களை விட்டு போப்பறியா? எனக்கு ராசாத்தியை வந்து இந்த இடத்துல தனியை விட்டுட்டு போகிறதுக்கு மனம் இல்லை. ஒரு இடத்துல நிற்க தான் அது இந்த வலி வேதனை வந்து விளங்குது. நான் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பூனே சன்னியம் வந்து இந்த கடத்தில் உள்ளது சரியா எனக்கு தேய்ச்சிட்டு 62 நாளில் இன்றைக்கு தான் தனியாக தமிழ் ரோஸ் இந்த இயற்கையை விட்டு போறீங்களா? வாகனத்தை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனதும் இல்லை. இப்படி அமைதியான கொழும்ப இப்பதான் பார்க்கிறேன். ஒரு உறவா எங்களோட இதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தான் நானுமே நினைக்கிறேன். அண்ணா வந்து நேற்றிரவு வந்தவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். நன்றி அண்ணா, நன்றி. இந்த இடத்துல இருந்து ராசாத்தியை செய்து எடுத்தா தான் ஒரு மனதுக்குமே வந்து நிம்மதியா. இதெல்லாம் கலட்டி வெளியில் எடுத்து 8500 ரூபாய் வந்து கேட்டவர். அதோட சேர்த்து ஆட்டோ காசு இன்னுமே வந்து அதிகமாக இருந்தது. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் கொழும்புல நிற்கிறோம். எங்களுடைய பயணத்தில் 62வது நாள். 62வது நாள் வந்து தொடக்கம் நல்லா தான் இருந்தது. முடிவை பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கிறோம். எங்களுடைய ராசாதி வந்து அப்படியோ நின்றுட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன பிரச்சனைன்னா வந்து கிளச் இருக்குது தானே, அந்த கிளச்சின் லிவர் வந்து போயிட்டு நினைக்கிறேன். கிளச் வந்து பம்ப் பண்ணப்படையில் அப்படியோ கீழே வந்து விழுந்துட்டு இப்போ கிளச் வேலை செய்யாத வந்து கியர்கள் வந்து போடையிலாது. அதனால் இந்த இடத்துல இருந்து எடுக்க இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கியரில் போட்டு எடுத்தாலும் வந்து இவ்வளவு ட்ராஃபிக்கில் வந்து கொண்டு போய்க்க வந்து இடையில முட்டுப்பட பார்க்கும். அதனால் அப்படியோ நிற்கிது, ஓடவே இல்லாமல் இருக்குது. எந்த விதமாக முயற்சி செய்து பார்த்து ஒன்றுமே சரி வரையில. ஏன்னா வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கராஜ் எல்லாமே போட்டு ஒருத்தரும் வந்து பெருசாக வேலை செய்யலை. அதோட அதுக்கு பொருள் எடுக்கிறேன்னா வந்து கடைகளும் வந்து பூட்டியிருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொழும்புல நடுத்தருவில் நிற்கிறோம். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறோம். கூடுதலாக தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து கோல் அடித்து முயற்சி செய்து பார்த்துட்டோம். ஒன்றுமே சரி வரையில. இருந்தாலும் இன்னும் விடாமல் முயற்சி செய்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இருட்டிட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு செய்வடாட்டி இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் தங்க வேண்டியிருக்கோம். அதோட இந்த இடத்துல நிப்பாட்டுறது வந்து சிக்கல். போலீஸாரும் வந்து கேட்டவ ஏன் நிற்கிறீங்கள்ட்டு. அப்போ நாங்கள் இப்படி பிரச்சனையை சொல்லேக்க அப்படியும் சரின்னு கேட்டுட்டு போனவ பாவம் இன்றைக்கிறவு இது செய்யுது. நாங்கள் போவோமா பிளட்ஸுக்கு, அப்படி இல்லாட்டி இதிலே தான் இருக்கணுமா என்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்தோன்றிருக்கு. உண்மையிலே சரியான ஒரு கவலையாக இருக்குது. இப்படியான சூழ்நிலை வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்க வந்து ஒரு பிரச்சனையும் தெரியாது. ஓடாமல் ஒரு இடத்துல நிற்க தான் அதுன்ற வலி வேதனை வந்து விளங்குது. பார்ப்போம். சோதனையுமே சோதனையாக இருக்கு. அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த இன்னொரு பிரச்சனை தண்டவாளில் தொடங்குது. ஒரு மாதம் கழித்து போன நேற்று தான் வந்தவங்க இன்றைக்கு திருப்ப ராசாதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு சரி பார்ப்போம் என்ன நடக்குன்றது. தொடர்ந்து உங்களோட பயந்து கொள்கிறோம். நாங்களுமே என்ன நடக்குமென்று எங்களுக்கே தெரியாது. அடுத்தடுத்து நடக்கிறத வந்து உங்களோட பயந்து கொள்ளும். இருட்டிட்டு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலமாக வந்து இப்படியே தான் நிற்கிறேன். ஒன்றும் செய்யலாம் போயிட்டு இதில் காங்கால நின்றது கொஞ்சம் விலத்தி வந்து உள்ளால நிப்பாட்டி இருக்கணும். தமிழ் ப்ரோஸ் இன்றைக்கு வேணுங்களே படுக்க வெளிக்கிற போறியோடா என்னடா நீ? சரி, தமிழ் ப்ரோஸ் வந்து விடியவே வந்து ஆள் வெளிக்கிறேன்னு தான் வந்தது. இப்போ பின்னேறம் மட்டும் நாங்கள்லாம் மறைச்சி வச்சுனாங்க. ஆனால் ஆள் போகணும், நாளைக்கு கடையில் வேலைகள் இருக்குது. அதனால் ஆள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வலிக்கிட்டுரும். இருட்டி கொண்டு வருது. இங்கால முயற்சி செய்து பார்த்தாங்க, சரி வரையில. என்ன ஆட்டம் ஒன்றும் சரி வர இல்லையா? அதான் 7 மணி நாள் முயற்சி செய்து பார்த்து நாங்கள் ஒருத்தருமே வர்றதுக்கு வந்து வீடே பிடிக்கணுமில்லை. ஏன்னா வந்து இதுதான் பிரச்சனை. கடை பூட்டு பொருள் மடிக்கலான்ட்டு தான் சொல்லினோம். பாப்போம், அடிச்சிருக்கிறோம். வந்தான் எல்லாம் இந்த வீதியில் வந்து அப்படியே விட்டுட்டு நிற்கிறோம். மற்றது இந்த வீதி கொஞ்சம் பிரதானமான வீதி. இங்கால அமெரிக்கன் எம்பசி இருக்குது, ஜனாதிபதி மாளிகை இருக்குது. அப்போ செக்யூரிட்டி ரீசனுக்காண்டி அடிக்கடி போலீஸ் வருவினம். இவ்வளோ கன நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் சிக்கல். பார்ப்போம். இப்போ இதுலேருந்து வந்து அங்கே தெரியுது பாருங்க, அங்கால தான் கோல்ட் ஃபேஸ் இருக்குது. கோல்ட் ஃபேஸில் போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே சைடில் அடித்து விட்டுருக்கலாம்.
ஆனால் போகவும் மாட்டுது. நீ ஸ்டார்ட்டும் பண்ணி கொண்டு போயிடலாது. பாப்போம், நிற்க மட்டும் நிற்போம். என்ன இந்த அண்ணா அன்றைக்கு சந்தித்தோம், அந்த அண்ணா அப்போது அடித்த நாங்கள். அப்போ அந்த அண்ணா ஆக்களை கூட்டி கொண்டு வந்து பார்க்குறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த கராஜில் ஒருத்தரையும் பிடிக்கலாவே இருக்கு. ஃபுல்லாக விட்டுது, அமர்த்தப்படுது. பார்க்குறாரு என்ன இதுண்டு. நானும் பார்த்தேன்னா அந்த பின் கலண்டு இல்லை, பின் கலண்டு இல்லை, பின் இருக்குது, பின் இருக்கா போடலாமா? அதை இல்லை இல்லை பின் கலண்டு அப்படி தான் இல்லை செய்யலாம். இந்த வாகனம் குறைஞ்ச பிறகு செகண்ட்ல போட்டு கொண்டு போவதா இருக்கு. அதுதான் பார்த்தது. என்ன பம்தான் வந்து போயிட்டு என்னண்டா நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் அவையிலும் சொல்லினோம். இது க்ரௌட் குறைஞ்ச அப்புறம் தான் இதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தெரியாதா? தெரியலண்ணா. அந்த போட்டு படுக்கிறது அதை எடுத்துக்கணும். அவர் கேட்குறாரு முதல் ஸ்டார்ட் மோட்டர். இப்போ அடுத்தது பார்த்தது. ஆனால் என்னதான் பார்த்தாலும் இப்போ செய்யலாது. பார்சல் எடுக்கிற சிக்கல் நாளைக்கு விடியத்தான். விளங்கலன்னா தள்ளி போடலாம். இதெல்லாம் நிற்கணும். இதில் நிற்கலாம் தானே. இதில் அப்செட் இல்லை. எல்லாம் கோல்ட் ஃபேஸ் அடிக்க தான் கொண்டு போகணும். பாப்போம், இரவு க்ரௌடாக இருக்கும். என்ன வேறு டிராஃபிக்கில் கொண்டு போனால் நிப்பாட்டிடலாம். கிளச் கட்டாயமே முக்கியம். அதனால் பார்ப்போம். மற்ற பிரேக்கும் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஆனால் பிரேக் பிடிக்காதில்ல, பம்ப் எல்லாம். அதுவும் அடுத்த அப்செட் ஒன்று இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி பிரேக்கில் தான் ஓடணும். ஆனால் இந்த க்ரௌடுக்கு போயிடாது. நாங்கள் சொன்னதான் வந்து அவையில் சொன்னேன். இதெல்லாம் நிற்கணும். அப்போ இன்றைக்கு என்னன்னா இதெல்லாம் நிற்கணும். கிளம்பினாலும் சமாளிச்சு. நாங்கள் இந்தியாவில் மெரைன் டிரைவில் ஒரு ஃப்ளைட் ஒன்று வாங்கணும். ஆனால் விட்டுட்டு போயிடலாம், வானத்தை விட்டுட்டு போயிடலாம். இந்தியா நிற்கும். ஓ, அது மெட்டது போயிட்டு இப்போ பாப்போம். இரவு நிற்போம். இதில் நிற்போம். பாப்போம், நாளைக்கு தான் செய்யலாம். கொண்டு போயிடுறது நல்ல. இந்த ஏரியா இது தானே ஹை செக்யூரிட்டி ஜோன். அதனால கேஸை போடுவாங்க. இல்லை நைட்டு பெட்ரோல் வருவாங்க. அவங்க தான் கச்சால போடுவாங்க. மெக்கானிக் வந்தாலும் இங்கே செய்ய விட கோல் பேஸுக்கு இப்போ எடுத்தாலும் இப்போ இந்த க்ரௌடில் கொண்டு போயிடலாம். அங்கே கொண்டு போய் இப்போ போடலாம். இப்போ போடலாம். 9க்கு பிறகு சண்டே எம்மையாக இருக்காங்க. ராவுக்கு தள்ளுவோம். இந்த அண்ணாக்கு வந்து கேம்பேரில் வந்து விருப்பம். அண்ணா முதலே சந்தி கேட்க சொன்னவர் தன்னுடைய கார் அந்த அதில் நிற்கிது. அந்த காரையும் வந்து கேம்பேராக செய்யணுமெண்டு. இதில் எங்களுக்கு இந்த காற்றடிக்கிறதுக்கு, அவசரத்துக்கு காற்றடிக்கிறதுக்கு இந்த 12 வோல்டேஜில் இது ஒரு இந்த பம்ப் கொண்டு வந்துருக்கிறார். கராஜிலேருந்து எடுத்து தரவணுமெண்டு சொன்னவராம் கொண்டு வந்துருக்கிறார். அண்ணா நன்றி அண்ணா. எங்கே போகிறீங்க? நீங்கள் இவரை காட்டி விடுங்க. நன்றி அண்ணா. ஓகே ஓகே, சரி. அது பாருங்க, பார்த்துட்டு. இப்போ என்னென்னா வந்து இதை வேறு ஏதாவது பார்க்கிங்கில் போட்டால் நல்லன்ற மாதிரி யோசிக்கணும். அண்ணையாக்கள் வந்து போய் பார்க்கிங் பார்த்துட்டு வந்துக்கணும். அங்கேயே தள்ளி விடுவோம்ண்டு பக்கத்தில் இருக்கா அண்ணா.
அவர் எடுப்பார். தமிழ் ரோஸ் தள்ளுவோம் கொஞ்சம். ஒரு பார்க்கிங் கொண்டு இருக்கோம், அதுக்குள்ள தான் கொண்டு தள்ளிட்டு விட போகிறோம். ஏண்டா இது பப்ளிக், இது பெரிய டிராஃபிக்கான இடம், இதில் வச்சு ஒன்றும் நடக்காது. அதனால் இடத்துக்கு கொண்டு போகணும். ஸ்டார்ட் வருது, ஆனால் இல்லை இல்லை அண்ணா ஓடையில ஓட கஷ்டம் ஓடையில அப்படியே தள்ளி போடுவோம், கொஞ்சம் தள்ளி விடுவோம். அப்படியே நாங்கள் தள்ளி விட்டுட்டு போய்கொண்டிருக்கிறோம். அது மெயின் ரோட் நல்லபடியாக சிக்கல். இந்த ஒழுங்கையில் விட்டால் சோலி இல்லை, இதில் இங்கே பார்க்கிங் இருக்கு. ஓமண்ணா நன்றி அண்ணா. அண்ணா அங்கே காரை விட்டுட்டு இவ்வளோ நேரம் இங்கே தள்ளி எங்களுக்காண்டி என்னதான் ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை என்னன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கிற மாதிரி இப்போ தான் இதில் போட்டோன்னா நிம்மதியாக இருக்குது. ஏண்டா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, விடிய மட்டுமே நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. தேங்க்ஸ். இப்போ இங்கே பக்கத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் நிப்பாட்டின இடம் வந்து மெயின் இடம். அப்போ இரவு போலீஸ் வந்து பிரச்சனைப்படுத்துவார். என்ன தமிழ் ரோஸ் உன்னை இதில் பறக்க வைக்க போகிறவா? 46 டைம் இருக்கா? இரவு போயிடலாம், இன்றைக்கு படுத்துட்டு தான் போகலாம். அமைச்சிருக்கு அதே மாதிரி அந்த கதாவுந்த நேரத்துல நீங்களும் வந்துட்டீங்க. இங்க பக்கத்துல சின்ன அரவுண்ட் இருக்கு, அங்கால பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. இதுல இது எந்த இடம்னா? கங்காராமன் மெட்ட போகும். அந்த ரைட் ரைட். ஓகே ஓகே. அதில் ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கு எல்லாம் இருக்கு. ஓகே 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 சரி. இந்த பிளாட்ல இருந்து ஒருத்தன் குதிச்சிரு, லவர் ஸ்டோரி ஒன்று குதிச்சு. நன்றி அண்ணா, சந்தோஷம். ஐயோ ஐயோ, 3 பேரும் தக்க நேரத்தில் வந்தவன். அண்ணாவையும் எதிர்த்தியை தான் சந்திச்சோம். அன்றைக்கு சொல்லிட்டு போனோம் நம்பரை தந்து என்ன உதவி என்னாலும் அடியும் கொண்டு. அப்போ எங்களுக்கு உடனே இது சம்பந்தமா ஞாபகம் வந்தது. நான் சொன்னேன் அண்ணன் என்ன சைலண்ட். இன்றைக்கு ஞாயிறு தானே. ஓடி ஓடி அதான் இனி நாளைக்கு தான் பாப்போம். ஏதாவது வந்து இவ்வளோ நேரம் எங்களோட நின்றுட்டு போயிட்டு விடிய கோரடிக்க சொன்னவன். நன்றி அண்ணா, நாளைக்கு சந்திப்போம். என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை உண்டு. இதில் பிரச்சனை வந்தாலும் ஆனால் அந்த நேரத்துக்கு எங்களுக்காண்டி ஒரு உறவுகள் வந்து நிற்குதுன்றேக்க அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். அதில் நிற்க சரியான ஒரு டென்ஷனாக இருந்தது. ஏன்னா அது மெயினான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல ரெண்டா எங்களுக்குமே சிக்கல். மற்றது அதில் வச்சு ஒன்றுமே வந்து செய்து கொள்ள இல்லாது. மற்றது இரவு தள்ளி கொண்டு போகிறதுக்கு தான் பார்த்துனாங்க. ஆனால் இருந்தாலுமே அண்ணா வந்து இவ்வளோ பேரோட வந்து எங்களுக்கு செய்து தந்துட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்துல விட்டுருக்கு, அதோட விடிய வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலைகளை ஒன்றுமே செய்யலாம். சூழ்நிலைகள் இப்படி தான் நடக்கணும்னு ஏற்கனவே இருந்திருக்கும். இதுவே திங்கக்கிழமை நடந்திருந்தால் இத்தனைக்குமே வந்து இதை பூட்டியிருக்கலாம். இன்றைக்கு ஞாயிறண்டபடியாக எல்லாரும் பூட்டு, அதனால் வந்து ஒன்றுமே செய்யலாது. சமாளித்து கொண்டு போவோம். இனி நாங்கள் இரவு சாப்பாடு கஜன் அவர்கிட்ட ஃப்ரெண்டோடு நிற்கிறார், அவர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இப்படியோ படுக்க போகிறோம். ஃப்ரெண்டுன ஃப்ளாட்டில் வந்து கஜன் ஆக்கள் ஜெரன் ஆக்கள் அங்கே நிற்க சொன்னார். நானும் புவனேஸ்வரனையும் தமிழ் ப்ரோஸும் சில இதில் நிற்போம். அப்படி இல்லாட்டி தமிழ் ப்ரோஸ் போகிறோண்டா வந்து
நானும் போனே சொன்னேன் தான் இதில் நிற்போம். இதில் வந்து கதிரையை போட்டுட்டு இருந்த நாங்கள் இந்த தமிழ் ரோஸை கண்டுட்டு இங்கால 3 படியங்கள் இதில் வந்து சந்தித்தவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. என்னென்னு சொல்கிறது, படிப்பு நிமித்தமாக வந்து இங்கே தங்கி ஆக்கள் படிக்கணும். இரவு நேரம் தான் வலிக்கிறீங்களே என்ன ஒரு ரவுண்ட் ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு ரவுண்ட் அடிப்போம் வந்து ஆக்கள் வலிக்கிட்டு இருக்கணும். என்ன ஸ்ட்ரிட்லையா என்ன கோர்ஸ் ஆகும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சந்தோஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் படிப்பு. இது நீ முடிய இப்போ கிழமைக்கு ஒருக்கா போகிறதா இல்லை மாதத்துக்கு ஒருக்காதா? கிழமைக்கும் போறது மாசத்துக்கும் போற இருக்குது. எங்கட சில்ட்டில் ஒரு ஆள் சாப்பாடு கட்ட போட்டார். கயனும் சில்ட் தானே சைபர் செக்யூரிட்டி. சந்தோஷமாக சந்தி. என்ன பேர் எல்லாரும்? எனக்கு கஜன் பேர். ஆனா உனக்கும் கயன் ஆனா அப்ப கொஞ்சம் டேஞ்சர் ஆனா. உங்களுக்கு ப்ரோ திருமூர்த்தி. உங்களோட ப்ரோ? அவர் வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ன கதைப்பை போட்டு பார்த்துட்டு. அப்ப இதுல எதிர்ச்சியாங்கிற வேண்டதை கண்டுட்டாங்க. நான் சொன்னே நாங்கள் ரூம் எடுத்தாண்டா நித்திர ஓல்றோம் இன்றைக்கு மக்கர் பண்ணிட்டு வாடம். இன்றைக்கு ஞாயிறு தானே ஷொப்புகளும் பூட்டு. அப்போ ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. எனக்கு நாளைக்கு தான் செய்யணும். கஜனை காணல. கையண்ட ஜாலுவா தான் வந்திருக்கிறார். இங்கால பார்த்தீங்கன்னா நண்பர் நிற்கிறார். இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளட்டில். அண்ணா சொல்லினார் இவருக்கு அன்றைக்கே கேட்டவங்க போய் எங்கேயும் சாப்பிடுவோம். நாங்கள் வேணாம் போயிட்டோம். இன்றைக்கு சாப்பாடு இங்கேருந்து வந்திருக்கு. அண்ணா கட்டி கொண்டு வந்து சொல்லி வேறு வேண்டது வெளியில் போய் தான் சாப்பிடுவோம். உனக்கு விடியேந்து வேட்டுக்கு சொல்லி கிடந்துடா ஒன்றுமே செய்யலை. சரிடா ஏலா போயிட்டு வாகனம் பல ஆகிட்டு நாங்களே அங்கேருந்து தள்ளித்தண்ணி கொண்டு வந்து நாங்கள் அதான் இன்றைக்கு பீட்சா சாப்பிட போகிறோம். கல்யாணம் வருவார் வந்துட்டு. எப்படி இந்த லொக்கேஷன் வளமே அப்படி தான் நிற்கிறோம். நாங்கள் இருந்து தான் இப்படி எப்படி இன்றைக்கு 2 பேர் சாப்பிடுமா? சாப்பிட்றோம். வாடா இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் அவன் யோசிக்கிறான் நின்று சாப்பிட்றது அப்படின்னு. என்று எங்களுடைய பீஸா ஃபேஸ். நன்றி அண்ணா, நன்றி. போறியாடா? எங்களை விட்டு போறியா? நின்று போவண்டா. இன்றைக்கு ஒரு நாள் இந்த எங்களுடைய இந்த வாழ்க்கையை இந்த இயற்கையான வீதியோரம் இருந்து அனுபவிச்சுட்டு போவேண்டா. இந்த மாதிரி பெரிய பில்டிங், இந்த மாதிரி கொழும்புல ஆத்துக்கு நடுவுல விடியவுனா இதுல குளிக்க வைப்போம். என்ன சரோஸ் எல்லாரும் இந்த இவன் இன்றைக்கு நிக்க போறான் எங்களோட. இன்றைக்கு நீ குளி நிக்க போற எங்களோட. தமிழ் ரோஸ் இந்த இயற்கையை விட்டு போறீங்களா? கவலையா இருக்கிறியோ? சரி பாய், சந்திப்போம். அடுத்த முறை சந்திப்போம். என்ன ஆள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு தான் யாழ்ப்பாணம் போறேன். என்ன சரி பாய், சேஃப். பாய் பாய் பாய். நான் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பூனே சன்னியம் வந்து படுக்கிறேன்னு சொன்னவர் ரூமுக்கு போகிறேன்னு அவன் வந்து போயிட்டார். வாகனத்தை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனதும் இல்லை. அதனால் நானே வாகனத்தோடு நிற்கிறேன். ஒரு விஷயங்களை வந்து பார்த்து செய்து நாங்கள் இவ்வளோ தூரத்தில் விட்டுட்டு அங்கே போய் நின்றா வந்து நித்திரையும் பெறாது. நான் தனியாக தான் வாகனத்தில் இன்றைக்கு படுக்க போகிறேன். சரியான அமைதியாயிடுச்சு. இப்படி அமைதியான கொழும்பை இப்போ தான் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சு. நித்திரை நம்ம வரையில் அப்படியே இருக்கிறோம். அறுபத்தி 2 நாளில் இன்றைக்கு தான் தனியாக நான் இந்த வேனில் படுக்கிறேன். நாளைக்கு விடியத்தான் தெரியும். கடைகள் வந்து திறந்த அப்புறம் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியும் 9 மணிக்கு பிறகு தான் கடைகளும் திறக்கும். பாவம் நித்திரை வரையில் நித்திரை கொள்றதுக்கு முயற்சி செய்கிறேன். நேரம் வந்து 2 ஹால் ஆகுது. இன்னும் நித்திரை வரையில் படுக்கையில் எப்படா விடியும் பண்ண மாதிரி இருக்குது. விடிஞ்சு இந்த இடத்துல இருந்து ராசாத்தியை செய்து எடுத்தால் தான் ஒரு மனதுக்குமே வந்து நிம்மதியாக இருக்கும்.
வேண்டது பூனேசன் கேட்டவர் கடைசியாக நீயும் வா போய் படுத்துட்டு விடிய வரணும்ண்டு. ஆனால் என்னடா வந்து எனக்கு ராசாத்தியை வந்து இந்த இடத்துல தனியை விட்டுட்டு போகிறதுக்கு மனம் இல்லை. இது தனி ஒரு வாகனமாக நான் பார்க்கல. இது என்னோட ஒரு உறவாக எங்களோட இதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தான் நானுமே நினைக்கிறேன். அதை இந்த இடத்துல தெரியாத இடத்துல தனியை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கும் மனம் கேட்கல. இவ்வளோ காலமாக இதுக்காண்டி பார்த்து உழைச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இதில் நிப்பாட்டிச்சு எவ்வளோ தூரம் கழிச்சு போய் நின்றாலுமே வந்து எனக்கு அங்கே நிம்மதி இருக்காது, ஒரு தூக்கமும் வராது. அதனால் இங்கே நிற்கிறேன். எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அந்த களைப்பிலேயே வந்து நித்திரை கொண்டுருவேன். ஒரு மத்தியால் 2 மத்தியால் நித்திரைனாலும் விடிய நடமாடக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம், நாளைக்கு விடியத்தான் தெரியும். நாளைக்கு காலை பொழுது தொடங்கின பிறகு தான் அது இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். வந்து மாத்திரமால் இல்லாட்டி அதில் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியலை. நாளைக்கு மெக்கானிக் வந்து பார்த்தா தான் தெரியும். சரி, நாளைக்கும் உங்களுக்கு அந்த அப்டேட்டை வந்து தாரன். முடிஞ்சுது, இது 6 மணி. ஆனால் இன்னைக்கு கராச் அண்ணன் கடை திறக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆகும். 9 மணிக்கு பிறகு தான் வேலையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம், கால் பண்ணி பார்ப்போம். விடிய கால் பண்ணினா வாரன்னு சொன்னவர் ஒருக்கா, நாங்களுமே வந்து கால் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து எங்களுடைய வாகனத்தை விட்டு நாங்கள் முன்னுக்கு பாருங்க வியூ. கொழும்புலையும் இப்படி ஒரு இடத்துல நிற்கணும் எங்களுக்கு எழுதி இருக்கு. இதில் ஒரு வாளி வந்து கிடந்தது, எங்களோட தண்ணி எடுக்கிற வாளி. அதை தூக்கி இதில் வெளியே வச்சுனாங்க, அந்த கைகள் உறக்கு தண்ணிக்கு வெளியே வச்சுனாங்க. ஆனால் இப்படியே பார்க்க வாளியை காணல, அது ஒன்று காணாமல் போயிடுச்சு. பூனேசனை தான் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆள் போயிடுச்சு, எடுத்து உள்ள வைக்கல. அப்போ என்ன சொல்கிறது, இங்கே கொழும்பு பகுதிக்கு வந்த பிறகு பெருசாக வேலை நீட்டும் பண்ணல. இப்போ நாங்கள் நீட் பண்ணுவோம். இது இந்தல பெரிய உடம்பு நிற்கிது பாருங்க. திடீர்னு பார்த்துட்டு நானும் பயந்துட்டேன். முதலை உண்டு என்னடா சொன்ன வந்து இதில் முதலை நிற்க உண்டு. ஆனால் ஓ, இந்த அளவு நான் பார்த்ததே இல்லையப்பா. அப்பா சைஸை பாருங்க. இங்கே காலை உணவோட ஜெரின் வந்தாச்சு, பார்த்து கொண்டுக்கிறோம். 8 மணி 9 மணிக்கு தான் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெர்ன நாள் தான் சொன்னார் அங்கே படு இங்கே 2 பிரயோசனம் இல்லைண்டு. ஆனால் இந்த பூனே சண்டை இருக்கிறாரு இருக்கோ ஆள் இங்கே படுக்கிறேன்ட்டு ஆள் போயிட்டு நான் கதவை திறந்துட்டு சரி ஆள் படுக்க போகுதுன்னு நினச்சேன். கதவும் பூட்டில் நான் உள்ளே விட்டுட்டு படுத்துட்டேன். படுக்க கதவும் பூட்டில் அப்புறம் 2 மணி போல் தான் பார்த்து கதவு எழும்பி பூட்ட வேண்டியாக போச்சு. வாளியும் வெளியில் கிடந்தது, சேரை நல்லா நம்ம எடுத்து உள்ளே வச்சது. வெளியே கிடந்த வாளிகள் எல்லாத்தையும் விடிய காணையில் வெற்றியாவது எல்லாருக்கும் முயற்சி செய்துட்டு கடைசியில் ஒரு அண்ணா வந்து வாரன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு நேற்றிலேருந்து காய் பண்ணி கொண்டு நாங்கள் விடியத்தான் செய்யக்கூடிய மாதிரி ரெக்கம் பண்ணவர். அவர் இப்போ இந்த இடத்துக்கு வருவார். வந்த பிறகு வாகனத்தை பார்த்துட்டு தான் சொல்லுவார் என்ன செய்யணுமெண்டு. அதோட நேற்று கணக்கு பேர் எடுத்து கழிச்சா நீங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. அதோட இப்போ அந்த மெக்கானிக் சம்மந்தமாக தெரிஞ்ச எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் வந்து அந்த இது போயிருக்கும், பம்ப் போயிருக்கும். பம்மை கீழே மேலே 2 பம்ப் இருக்குமாம். மாற்றினா வந்து 2 முறையடியாக மாற்றிட்டோம். இல்லாட்டி கீழே அடித்தா மேலேயும் கட்டாயம் அடிக்கும், திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் ஏதாவது பொருள் கிடைச்சா வந்து 2 முறையடியாக மாற்றினீங்கன்னா நல்ல மண்ண மாதிரி சொல்லினோம். பார்ப்போம், நான் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆள் வந்து வந்துட்டார், பக்கத்தில் நிற்கிறாரு. ஆளுக்கு அட்ரஸ் சொல்கிறோம் விளங்குது இல்லை.
இப்போ நாங்கள் பின்னுக்கு நிற்கிற கங்காராமே தான். இப்போ இந்த கோல்ட் ரோட்டுக்கு போகிற வழின்னு சொல்லி ஆளுக்கு லொக்கேஷனை அனுப்பிட்டோம். ஆள் என்ன காணையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிட்டு ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கார். அவரையும் வந்து எங்களுக்கு தெரியாது யாருண்டு. கதைச்ச மட்டில் நம்பர் தந்தவ நேற்று 2-3 பேர்கிட்ட கதைச்சதை. இப்போ நம்பர் தந்த மட்டில் வந்து இவர் தான் வந்து சொன்னவ சின்ன ஆண்டு ஒரு அண்ணன் ஒரு ஆள். அதான் சொன்னேன் அதுக்கு எதிர்த்து சேர்ந்து அங்காள பக்கம் தான் நினைக்கிறேன் நல்லது. கங்காராம பண்புலங்கிறது பிரேக் ஆயில் லீக்கா பெருசாண்டு லீக்கா அதில் இருக்கு. திடீரென்று தான் டப் பண்ணுது. இதில் வந்து 2 பம்ப் இருக்கு. கீழே ஒரு பம்ப் இருக்கு, மற்ற இதுக்குள்ள ஒரு பம்ப் இருக்கு. இந்த இதில் இருக்கிற பம்ப் லீக் ஆகல, கீழே இருக்கிற பம்மெல்லாம் லீக் ஆகி அது இதாக தடியா இதுதான் வந்து அந்த பம்ப். இதுதான் இது பிரச்சனை. இது எடுக்கலாமா பார்ட்ஸ் எடுக்கலாம்னா மாற்றி விடுவோம்ண்ணா. பார்ட்ஸ் எடுக்கலாம்னா மாற்றி விடுவோம். பம்பு வெட்டுப்பட்டிருந்தா பம்பை தான் போடுவது. இந்த கடத்தில் உள்ளுங்க சரியா? எனக்கு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பிஸ்டன் ஒசனோட கிட்டன்னு போட்டு தரையிலும் கொஞ்சத்துல இந்த பொம்பம் திருப்பி இந்த ஒசனை காயப்படுத்தி விட்டுருவாரு. இந்த பிஸ்டன் தேஞ்ச பிற்பாடு திருப்பி அது ஒயில் வெளியேற வரை திருப்பி கிளச் ஆகலாம். மாற்றணும் என்ன மாற்றுவோம். பார்ட்ஸ் எடுக்க முடியுமா இருக்குமா? இப்போ இருக்கிறத வந்து செய்து போட்டால் அது திருப்ப ஒரு கொஞ்ச நாளில் வந்து பழுதாக போயிடும். அதனால் வந்து அதை புதுசு மாற்ற வேண்டியிருக்கு. அதோட கீழே மாற்றக்க மேலேயும் ஒரு பம்ப் இருக்குது. இப்போ கீழே தனியாக மாற்றினோம்னா மேலே இருக்கிற பம்ப் வந்து திருப்பி அடிக்க பார்க்கும். அதனால் மேல் பம்பும் கீழ் பம்பும் சேர்த்து மாற்ற வேண்டி இருக்கு. அண்ணா வந்து அங்கே இருக்கிறீங்க? ஓ இங்கே கொழும்புல இந்த இடம் வெள்ளவத்து தான். ரைட். கராஜ் வச்சுக்கிறீங்களா? ரைட். இப்போ அண்ணா தான் வெளியே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தார். நேற்று எங்கட துரதிர்ஷ்டவசம் ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு கடைகளும் போட்டு ஒன்றுமே செய்யலாம். இப்போ மேலே இருக்கிற பம்மையும் வந்து அப்படியே பார்த்துட்டு 2ஐயும் மாற்றினா தான் ஓகேயா இருக்கும். ஏண்டா எப்பயுமே கிளச் தேவை. நான் கிளச் பிளேட் அது பம்பை எல்லாமே மாற்றிட்டோம். மற்றது கிளச் ஃபுல்லாக மாற்றினாங்க. கிட்டடிலாம் கிளச் பிளேட்லேருந்து எல்லாம் மாற்றினது அதெல்லாம் போட்டது. பம்ப் தான் சிக்கல். இப்போ அதையும் மாற்றி விட்டோம்னா எங்களுக்கு சோழி இல்லை. பெரிய வேலை தானே இதெல்லாம் கலட்டி வெளியில் எடுத்து. இதுதான் மேலே கலட்டின பம்ப். இந்த பம்பும் பார்த்துட்டு புதுசு கிடந்தா வந்து புதுசாக மாற்றலாம். ரீகண்டிஷன்டா வந்து இங்கே பழசு எல்லாம் பெறும். அண்ணா வந்து நேற்றிரவு வந்தவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். நன்றி அண்ணா, நன்றி. அவருக்கு வந்து சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த கேம்பிங் வேனில் அந்த அதில் நிற்கிது பாருங்க, அதில் செய்யணும்னு சொன்னவர். அண்ணா பெரிய உதவி. பாபு எல்லாம் கலட்டி போடுவோம் என்ன, எல்லாம் ஃபுல்லாக போ மாற்றி விடுவோம். சாமான்கள் கலட்டியாச்சு. கிட்டத்தட்ட இப்போவே வந்து 11 மணி ஆகுது. போய் வேண்டிட்டு வந்து கூட்டுவோம். அண்ணா போவோம்ண்ணா. பண்டிகை வந்துதான் இந்த பம்ப் பார்க்குறாங்க.
நம்பர் வராது. தாய்வானுக்கு வராது. இல்லை ரீகாலிங் நம்பர் அளவில் நீட்டெல்லாம் சரியாக இருக்குது. இதுதான் பம்ப் பார்ப்போம். இதில் வந்து பம்ப் பண்ணினாங்க. பம்புக்கே பாருங்கள் 13,370 ரூபா வந்து வந்துட்டு இன்னும் வந்து கொஞ்சம் சாமான் வந்து வேணும். இப்போ பம்புக்கு மட்டும் இவ்வளோ விலை வந்திருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சாமான்கள் வேணும். அதோட என்ன பிரச்சனைனா வந்து அதில் இருந்த வந்து ஜப்பான் சாமான். ஆனால் வேண்டதில் வந்து இந்த சும்மா நார்மல் தாய்வான் அப்படித்தான் வரும். ஆனால் ஜப்பான் போட்டால் தான் நல்லமென்று சொல்லுவினோம். ரீகண்டிஷன் பார்க்கலாம். ஆனால் ரீகண்டிஷன் பார்த்தாலும் அது வேறு செய்யுமோ இல்லைன்னு தெரியாது. இது மெயினான பையனபடியாக வந்து புதுசையை போட்டால் நல்லமென்று வேண்டியிருக்கிறோம். அதோட பொருள்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கபடியே பரவாயில்லை. எடுக்க முடியாத இடமெல்லாம் வந்து இனிமேல் சிக்கலாக இருந்திருக்கும். வேண்டிடம் என்னென்று ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து வேண்ட வேண்டியிருக்கு. முடிக்கிறது கேட்க ஒரு சோழியுமே இல்லை. அது ஓடாமல் விட்டால் தானே இருக்குது சிக்கல். அதுவும் இந்த ரிப்பேருக்கு பார்ட்ஸுக்கு அலைஞ்சு திரிஞ்சு நேரம் போய் கடுப்பாகும். சரி, என்ன செய்யறது? பயணங்கள் எப்படித்தான் இவ்வளோ நாள் 62 நாள் வந்து ஓடி இருக்குன்ட்டு விடாமல் இப்படியான ரிப்பேர்கள் வரத்தான் செய்யும். சின்ன பொருள் ஒன்று வேண்டாங்க. இது மட்டுமே 800 ரூபாய். இப்படியோ நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். 12 மணி ஆயிட்டு. இன்றைய நாள் இதோடைய போவது போல இருக்கு. பாவம். வேண்டிய இந்த பம்மை வந்து கூட்டுறோம். புது பம்ப் கிடைச்சபடியா பரவாயில்ல. பாவிக்குமோண்ணா நான் அன்னைக்கு ஒன்று போட்டேன் இருக்கு. ஆனால் அந்த ஜப்பான் தான் கூடுதலாக நல்லதாக பாவிக்குமோன்னு வாங்க. இல்லை தாய்வானும் நல்லது. தாய்வான் இப்போ இது வந்து எங்களோட புதுசு. இது பெருசாக வெயிட் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுதான் பழசு. இதில் போட்டிருக்கு. இதில் ஜப்பான்ண்டே போட்டிருக்கு பாருங்க. இது வந்து வாகனத்தோட வந்தது. ஆனால் இப்போ எடுத்தது வந்து தாய்வான்ட. இது எல்லாம் வந்து சரியான வெயிட் ஹெவியாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வாகனம் வந்து 1985ஆம் ஆண்டு வாகனம். வாகனம் வேண்டினதுலேருந்து இது பாவிச்சிருக்கு. இப்படியே தான் இருந்திருக்குன்னா பாருங்கள். இவ்வளோ காலம் வந்து பாவிச்சுக்கிருக்கு. கூடுதலானாக்கள் இதில் மாற்ற மாட்டினோம். இதே திருத்தி பாவிக்கத்தான் பார்ப்பினோம். ஆனால் என்ன செய்யுது இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் வந்து மாத்திரம் பொருள் புதுசாக கிடைக்கிறபடியாக மாத்திரம். ஆனால் இந்த ஒரிஜினல் மாதிரி வராது. இதில் வந்து 2 பம்பும் பண்ணாங்க. இது வந்து மேலே வைக்கிறது, இது வந்து கீழ் பம்ப். ரெண்டும் ஒரேடியாக தான் சேர்த்து மாற்ற சொன்னவர். சித்தப்பா அடித்தவர் நேற்று தொடக்கத்தில் காட்டியிருப்பேன். சித்தப்பா ஒரு ஆள் பஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ நேற்று வீடியோ போட்டது தானே. அப்போ பார்த்துட்டு அடித்தவர் அடிக்க சொன்னவர் வந்து பம்ப் மாத்திராண்டா கீழே பம்மையும் மேல் பம்மையும் சேர்த்து மாற்றுங்க. ஏன்னா வந்து ஒரு பம்ப் மாற்றினா வந்து மற்ற பம்ப் வந்து திருப்பி அடிக்கத்தான் செய்யமாட்டவர். அதனால தான் 2 பம்பும் ஒரேடியாக மாற்றுறேன். கீழ் பம்பை மாற்றலாம் என்று அண்ணா சொன்னவர். ஆனால் நான் 2யும் சேர்த்து ஒரேடியாக மாற்றினாங்க. ஆனால் மேல் பம்மையும் கழட்டி பார்த்த உடனே அந்த லெதர் வந்து உள்ளுக்குள்ளே இறுகிட்டு லெதரும் வரையலாம் போயிட்டு என்னென்னு சொல்லுவோம் பழைய கனகாலத்து வாகனங்கள்லானே. அப்போ ஆனால் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு இவ்வளோ காலமும் நல்லா ஓடினது. திடீரெண்டு நேற்று இது கொடுத்துட்டு ஏன்னா வந்து இப்போ கொழும்புல வந்து கூடுதலாக டிராஃபிக் தானே. அடிக்கடி வந்து கிளச்சி அமர்த்தி ஓட வேண்டியிருக்கும். அதனால் வந்து நெடுகளும் அமர்த்தி ஓடினபடியாக வந்து கைவிட்டுட்டு சரி மாற்றினா நல்லம். இப்போ கிளச் சம்மந்தப்பட்ட இதுகள் எல்லாமே புதுசாக மாற்றிட்டோம். கிளச் பிளேட்லேருந்து மற்ற பம்ப்லேருந்து எல்லாமே சரி. அடுத்தது வந்து கியர் பார்க்கணும். கியர் வந்து குருணாகலாம் பார்க்கணும். அடுத்தது வந்து பவர் ஸ்டேரிங் போடணும். பெரிய பெரிய வேலைகள் எல்லாமே வந்து குருணாகலாம் செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் இங்கேயும் வந்து பார்ட்ஸுகள் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே குருணாகலில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்குமென்று சொல்லிடணும். ஏன்னா கூடுதலான வாகனங்கள் வந்து இப்படியான வாகனங்கள் வந்து அங்கே பாவிக்கிறோம் நாங்கள். அப்போ குருணாகலில் செய்வோம். வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சுது. 2 புதுசாக போட்டு பரவாயில்ல. பொருளும் வந்து கிடைச்சிருக்கு. நேரம் பார்த்திங்கன்னா 1:25 ஆச்சு. இந்த அலுவல்கள் எல்லாம் முடிய நேற்று தொடங்கினது இன்றைக்கு தான் முடிவடைந்திருக்கு. அண்ணா வந்து இதில் முடிய மட்டும் நின்றவர். இப்போ வந்து
ஓடி பார்க்குறோம். முதல் இருந்ததை விட கொஞ்சம் பிக்கப் வந்து கூடவா இருக்குது. அந்த கிளச்சு அமர்த்திட்டு விடைக்கு வந்து போகிற இதில் வந்து கூடவா இருக்குது. ப்ளே கொஞ்சம் கூட தான் பட்டுருக்கேன். பரவாயில்ல, உடனே அமர்த்தின உடனே இது செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஓடி பார்த்தனாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன சொல்ல, முதல் கிடந்த பழைய பம்ப் கொஞ்சம் இதாக இருந்தது. இது நல்ல இதாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஓகே இருக்குது. ஆனால் இது வந்து நேற்று கணது வந்திருந்தா இந்த விஷயத்தை வந்து ஒரு மத்தியால் தான் வந்து நேற்றே வந்து முடிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். கடை பூட்டு அதான் அடுத்த பிரச்சனை. சரி, முடிஞ்சது. அப்படியே போகணும். இதில் அவைகளுக்கும் சாப்பாடு கட்டினாங்க, அப்படியே கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டுருந்தாங்க, கொண்டு போகணும் கொண்டு பேர். அப்போ அப்படியே போயினோம். எல்லாம் வந்து முடிஞ்சுது, செய்துட்டு போகிறோம். மற்றது என்ன பிரச்சனைன்னா வந்து இப்படி கராஜியை கொண்டு போய் செய்தால் வந்து கூலி எப்படியும் சொன்ன ரேட் வந்து வேண்டணும். இப்படி வந்து செய்தபடியாக வந்து அவைகள் கேட்குறத வந்து நாங்கள் கொடுத்துருவோம். கூலி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 8500 வந்து கேட்டவர். அதோடு சேர்த்து ஆட்டோ காசு இன்னுமே வந்து அதிகமாக இருந்தது. விடிய 8 மணிக்கு ஆட்டோவில் வந்தது தானே. வந்ததுலேருந்து வந்து அவர் மீட்டர் அப்படியே போட்டிருந்தவர். மீட்டர் போயிடலாம் வந்து போயிட்டு வந்து நாங்களானே போயிட்டு வந்துமே வந்து 2900 தான் அந்த மீட்டரில் வந்து வேலை செய்யுது. நான் விடியிலேருந்து பார்த்தேன்னா விடிய வந்ததுலேருந்து வந்து மீட்டர் ஓடினதே வந்து 2900 தான். அவர் 3500 கிட்ட வந்து எங்கள்கிட்ட கேட்டவர். சரி, நான் என்ன செய்கிறது, இந்த நேரம் வந்து ஒன்றுமே செய்யலாது. அப்போ அந்த மீட்டரை ஓடினது அதையும் சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து இப்படியோ இதில் கொடுத்துட்டு வந்து போகிறோம். செலவுகள் என்னென்னு சொல்கிறது, இப்படியான செலவுகள் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒன்றுமே செய்யலாது. ஆனால் அப்படியான சூழ்நிலையை வந்து பயன்படுத்திக்கணும். சில பேர் வந்து பயன்படுத்திக்கணும். அதை நாங்கள் ஒன்றுமே செய்யலாம், கடந்து போயிடலாம். இதில் நாங்கள் ஆர்கியூ பண்ணி ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேலே அவருக்கு வந்து கால் பண்ணியிருந்தான். இதே விஷயத்தை வந்து அவர் நேற்று செய்திருந்தாருன்னா வந்து இவ்வளவு விஷயங்களும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவ்வளவு நேற்று நாங்கள் அப்படி தள்ளி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி வந்து செய்யக்க வந்து 8500 வந்து பெரிய ஒரு கூலியாக எங்களுக்குமே வந்து தென்பட்டது. அது நாங்களுமே உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட இதுக்கு 12,000 கிட்டத்தட்ட 12 அதில் 17 கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட இதுக்கு செலவாகி இருக்கு. உங்களோட சொல்லிக்கொள்கிறோம். இதுவுமே எங்களுக்குமே ஒரு நினைவு, எங்களுக்குமே ஒரு பாடமாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து போகிறோம். இன்றைக்கு 63வது நாள் இந்த இடத்துல தொடங்கியிருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவையிலும் சொன்னவன் சில விஷயங்கள் இங்கேயே வச்சு செய்துட்டு போகலாமே அப்படி இப்படின்னு சொன்னவன். இங்கே வச்சு செய்தால் இப்போ அந்த அண்ணா வந்து காரில் வந்தவர் தானே. அப்போ பார்ட்ஸ் வேண்ட போய்க்க வந்து காரில் போவோம்னு சொல்லிக்க வந்து அவையில் 2 பேரும் ஆட்டோக்காரன் அண்ணையோட தான் வந்தேன். அப்போ அவருக்கு வந்து ஒரு உழைப்பு கொடுக்கணுமெண்டோடையா இல்லை ஆட்டோவில் போவோம், சின்ன இடங்களுக்கு போகணுமெண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை, பஞ்சாயத்தில் போய் நிப்பாட்டிட்டு பக்கத்துலேயே சாமானை வேண்டிட்டு வந்தது. இது அந்த அண்ணாண்ட காலில் போயிருந்தால் வந்து அவர்களுக்கு ஒன்றுமே நாங்கள் கொடுக்க தேவையில்லை, கிலோமீட்டரும் போயிருக்காது. அப்படி சில விஷயங்கள் இருக்குது தானே. அவைகளுக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த உழைப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, சூழ்நிலைகள் இப்படி அமைஞ்சிட்டு ஒன்றுமே செய்யலாது. அந்த சப்ஸ்கிரைபர் அண்ணாக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கொண்டோம். 2 தரம் வந்தவர், வந்து பார்த்துட்டு காய்ச்சிட்டு போனவர். அவர் நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு 11 மணி மட்டும் வெயிட் பண்ணி இருந்தோம்னா அவரே மெக்கானிக்கு கொண்டு வந்து அவரே பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவர்களுக்கு வந்து நேற்றையிலேருந்து அடித்தபடியாக வந்து விடிய 8 மணிக்கு கோல் அடித்தேன்னா அடிக்க ஆன்சர் பண்ணிட்டோம். அதனால் இவைகள் வந்தவ இந்த மாதிரி இது இருக்குன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம்.